Hi student, welcome to Bala Academy. Percentageல இந்த டைப் ஆஃப் சம் பார்க்குறோம். இதெல்லாம் நல்லா கவனிங்க. ஒரு உலோக கலவையில் 20% காப்பர், 30% துத்தநாகம், மீதி நிக்கல் இருக்குது. அந்த உலோக கலவை வந்து 30 கிலோகிராம் இருக்குது. இந்த உலோக கலவையில் வந்து நிக்கலின் அளவு யாது? அதாவது 30 கிலோகிராம் உள்ள அந்த உலோக கலவையில் நிக்கலோட அளவு யாதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாக்ஸ் மெத்தடில் பார்ப்போம். இப்போ இந்த உலோக கலவையில் என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கோங்க. காப்பர் வந்து 20%, துத்தநாகம் 30%, மீதி நிக்கல் இருக்குது, அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே சேர்த்து 50% ஆச்சு. சரிங்களா? மீதி 50% தான் நிக்கல் இருக்குது, அதோட கிலோகிராம் வந்து எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். கொடுத்துருக்க உலோக கலவை வந்து 100% நம்ம எடுத்துக்கணும். 30 கிலோகிராம் அதை 100% எடுத்துக்கணும் நீங்கள். அப்போ நிக்கல் வந்து 50% இருக்குது. அப்போ 50% இருக்கிற நிக்கலோட கிலோகிராம் எவ்வளவு இதான் கண்டுபிடிக்கணும். கிராஸ் மல்டிபிளை பண்ணது வந்து பாக்ஸ் மத்தில் வந்து கிராஸ் மல்டிபிள் மட்டும் தான் பண்ண முடியாது, அடிச்சு கொடுக்க முடியாது. அடிச்சு கொடுக்க எப்படி அடிச்சு கொடுக்கணும்னா நேராக அடிச்சு கொடுக்கணும். இப்போ கீழே இதுக்கு நேராக இருக்கிறது இங்கே அடிச்சு கொடுக்கலாம், இதுக்கு நேராக உள்ளதை இங்கே அடிச்சு கொடுக்கலாம். எப்படி அடிச்சு கொடுப்பாங்க? இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ, இங்கே உள்ள ஜீரோவுக்கு இங்கே உள்ள ஜீரோ, இப்படி தான் அடிச்சு கொடுக்க முடியும். கிராஸில் இருக்க வந்து மல்டிபிள் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ் இது மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4x எக்ஸு ஈக்குவல் டு 3 × 5 15 கிலோகிராம். நிக்கலோட அளவு வந்து 15 கிலோகிராம். இதுதான் ஆன்சரு. நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.